நீதி விசாரணை செய்யப்படுகின்ற அந்த நாளையிலே அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். நீண்ட ஹதீஸ். அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே எந்த மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுக்கும் அந்த விசாரிக்கப்படுகின்ற மனிதனுக்கும் இடையில எந்த திரையும் இருக்காது. ஒரு மனிதன் இருந்து முன்னால் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய தோள் புஜத்தில் கையை வைப்பதற்கு எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த இடைவெளிதான் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே இருக்கும். அந்த நேரத்தில் இவருடைய பட்டோலைகள் அல்லாஹ்வுடைய தர்பாரிலே சமர்ப்பிக்கப்படும். ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ் திறக்கும் பொழுதெல்லாம் எத்தனையோ பாவங்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த மனிதனை பார்த்து கேட்பானா, ஆதமுடைய மகனே, நீ செய்திருக்கின்ற அமல்களை பெரும்பாலும் பார்க்கின்ற பொழுது அதை பகிரங்கமாகவே செய்திருக்கிறாய். நீ தொழுத தொழுகையாக இருந்தாலும், நீ பிடித்த நோன்பாக இருந்தாலும், நீ கொடுத்த தர்மம் சக்காத்து சதக்காவாக இருந்தாலும், நீ நிறைவேற்றி முடித்த ஹஜ் உம்ராவாக இருந்தாலும், இன்னொரு உன்னுடைய ஓதல், உன்னுடைய திக்ர், உன்னுடைய எல்லா அமல்களையும் நீ பகிரங்கமாகவே செய்திருக்கிறாய். பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆதமுடைய மகனே, நீ செய்திருக்கின்ற பாவங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றையும் அதிலே பெரும்பாலும் நீ ஒளிச்சி மறைச்சி தான் செய்திருக்கிறாய். ஏன் அது? கேள்வி கணைகளில் முதல் கணை திருவென விழிப்பான். இரண்டாவது கேள்வி வரும். அது ஒன்றுக்கு பதில் சொல்ல முடியல, தலை குடிவான். அந்த கேள்விக்குள்ள இன்னும் ஒரு கேள்வி. ஓஹோ, நீ அந்த பாவத்தை செய்கின்ற பொழுது அதை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதில் பக்குவமாக இருந்திருக்கிறாய். பார்த்து விட்டால் உன் கௌரவம் என்னாவது, உன்னுடைய மானம் என்னாவது, உன்னுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுவது, உன் கவருக்குள்ளே எப்படி திருமணம் முடிச்சு கொடுப்பது, ஊர் மக்கள் உன்னை எப்படி ஏளனமாக பார்ப்பார்கள், அதை எங்கன நீ தாங்குவது, என்னை ஏளனமாக நினைப்பார்களா நினைக்க மாட்டார்களா என்ற அந்த எண்ணத்தில்தானே அவர்கள் பார்க்காமல் இந்த அசிங்கமான கன்றாவியான பாவங்களை செய்திருக்கிறார். இந்த கேள்விக்கும் அவனால் பதில் சொல்ல முடியாது. மூணாவது கேள்விக்குள்ளே கேள்வியாக கேட்பார். சரி, நான் உன்னிடத்திலே இறுதியாக கேட்கிறேன், ஆதமுடைய மகனே, அதை 4 பேர் பார்க்கிறார்களே, அது அவர்களுக்கு என்னுடைய மானத்தை இல்லாமல் அது அவர்களை விட்டும் என்னை ஒரு மோசமான, என்னை ஒரு தூரமான ஒரு பொருளாக, ஒரு படைப்பாக அவர்கள் கருதுவார்களே என்பதற்காக வேண்டி அந்த பாவங்களை 4 பேருக்கு முன்னால் செய்யாமல் இருந்த நீ, நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன், நானும் உன்னை கேவலமாக நினைக்க மாட்டேனா? இவ்வளவு அந்த அவயங்களை உறுப்புகளை தந்த ரஹ்மானாகிய எனக்கு நான் தந்த உறுப்புகளை வைத்தே எனக்கு துரோகம் செய்தாயே, அந்த 4 பேருக்கு கொடுக்கிற கண்ணியத்தையாவது நீ எனக்கு தர வேண்டாமா? நான் கேட்கிறேன், ஆதமுடைய மகனே, பார்க்கும் அந்த 4 பேரை விட உன் பார்வையிலே நான் என்ன கேவலமானவனா? நான் என்ன தரம் தாழ்ந்தவனா? அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்கு செய்யாமல் இருந்த நீ, நானும் பார்க்கிறேனே என்பதற்கு செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நன்றாக இருந்திருக்குமே என்று சொல்லுகின்ற நேரத்திலே ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டுகிறது. அந்த மனிதன் எந்த அளவு அங்கு திக்குமுக்காடுவான் என்றால், வலதுபுறம் பார்ப்பான், அங்கேயும் நரகம் இருக்கும், இடதுபுறம் பார்ப்பான், அங்கேயும் நரகம் இருக்கும். அந்த மனிதனுக்கு வருகின்ற பதிலில் 2 ஒன்றுதான் வரும். ஒன்று, சரியாதவனுடைய மகனே, நீ எனக்காக அந்த செய்த சில அமல்களை நான் ஏற்று அத்துணை பாவங்களை உனக்காக மன்னித்து விட்டேன் என்ற ஒரு செய்தி வரும். இது முஸ்லிம்களுக்கு, காபிர்களுக்கு அந்த கேள்வி கணக்கு கிடையாது. காபீர்களுக்கு அந்த சிராத்து கிடையாது. கண்ணியமானவர்கள், அவர்கள் கெரிம நேரடியாக நரகத்திலே போய் விடுவார்கள். அல்லாஹ் அடித்து சொல்லுகிறார், யாராவது ஒருவன் காபீராக வாழ்ந்து காபீராக மரணித்தவரை பார்த்து அல்லாஹ் நாடினார் அவரையும் மன்னிப்பான் என்றாலே காபீராக விடுவார். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அது நபி இப்ராஹிமுடைய வாப்பமாக இருந்தாலும் சரி, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனாக இருந்தாலும் சரி, இடம் கிடையாது. இறை நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இடம் கிடையாது. கேள்வி கணக்கு என்று வந்தாலே முஸ்லிம்கள் தான்.
அல்லது இவனை இழுத்து நரகத்திலே வீசுங்கள் என்ற பதிவு வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅம்மா மன் காஃப மகாம ரப்பி வனஹ அன்-நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யாரெல்லாம் அந்த அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டுமே என்ற அந்த இடத்தை நினைத்து நஃப்ஸை அடக்கி பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்து இந்த உலகத்திலே தக்குவாவை கடைபிடித்து வாழ்கிறார்களோ இவர்கள் ஒதுங்கும் இடம் சுவர்க்கம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் அடித்து சொல்லுகிறார்.